No, no, no. Sit. அதை திங்க முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். என் ஹஸ்பண்ட் போன வரைக்குமே தெரியும் இந்தியாவுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பி இந்தியா போயிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணினார். ஆனால் எங்களுக்கு வந்து வீசா வந்து ஒரு நாள் பின்ன வந்ததுனால ஸோ அவர் முன்னாடி போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் 2 டேஸ் வந்து கழித்து போகிற மாதிரி ஆச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கூடவே ஆயிடுச்சு. 1 இயருக்கும் கூட வந்து இப்போ நாங்கள் கழித்து போயிட்டு, ஏன்னா ஷேகம்மா வயிற்றில் இருக்கும்போது வந்தது. ஷேகம்மாவுக்கு 5 மந்த்ஸ் இருக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஷேகம்மாக்கே இந்த மே வந்துச்சுன்னா 1 இயர் ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பெரிய நாள் எடுத்துக்கல இந்தியாவில் வந்து தங்குறதுக்கு. ஏன்னா 2 மந்த் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஷேகம்மாவுடைய எக்ஸாம் இருக்குன்றதுனால ஏப்ரலில். ஸோ அதுக்கே எங்கள் அம்மா வந்து அவ்வளோ அழுக. இதே தான் இங்கேருந்து போகும்போது என் மாமியார் அழுக, அங்கேருந்து வரும்போது எங்கள் அம்மா அழுக. இதே தான் எனக்கு கொஞ்சம் இப்போ பழகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் ஆகிட்டேன்னா. ஸோ ஒரு வழியாக அம்மாக்கெலாம் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் ஏர்போர்ட் வந்துவிட்டோம். ரொம்பவே ஏர்லியாகவே வந்துவிட்டோம். நான் வந்து பதறி வந்தேன். ரொம்ப அவசரப்பட்டு வந்தேன் ஏர்போர்ட். ஆனால் ரொம்பவே டைம் இருந்துச்சு எங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு, இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சிட்டும் ஃப்ளைட் வரதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த வாட்டி வந்து மாஷா அல்லான்னு ரொம்பவே வைப்லாக இருந்தது வந்து ஷேகம்மா மட்டும்தான். இத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. இந்த வாட்டி தான் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எப்போ போகிறோம் இந்தியாவுக்கு, எப்போ போகிறோம், ஃப்ளைட் எப்போ வரும், அபு எப்போ வருவார் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப 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 குஷியாக இருந்தாங்க. ஏர்போர்ட்ல ஒரு கலக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ஃபோட்டோ எடுங்கம்மா, என்னைய அங்கே நின்றுட்டு ஃப்ளைட் பக்கத்தில் நின்றுட்டு இங்கே நின்று என்னைய ஃபோட்டோ எடுங்கம்மான்னு சொல்லி போஸ்ட் தரது என்ன, ஐயோ அவங்கள சின்ராசை கையாலே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப குஷியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக ஃப்ளைட் வந்துடுச்சு. ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். நாங்கள் வந்து ஏர் இண்டியா தான் இந்த வாட்டி புக் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பாடெலாம் அங்கேயே தந்துட்டாங்க. பட் தந்து வேலை இல்லையே, நான் நோன்பு வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ ஏர்போர்ட்டில் தான் இஃப்தாரும் வந்து நான் திறக்கிற மாதிரி ஆச்சு. எல்லா வாட்டியும் ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட் வந்து என் ஹஸ்பண்ட் கிடச்சிதுன்னா அவர்கிட்டேருந்து பிடுங்குவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்டேருந்து ஷேகம்மா பிடுங்கிட்டாங்க விண்டோ சீட்டை. ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுமே சரியாக டைம் வந்து நான் கணக்கு வச்சுட்டு தான் போனேன். இஃப்தார் டைம் வந்து. ஸோ அந்த டைம் வர வரைக்கும் நின்றுட்டு ஒரு வழியாக ஃப்ளைட்டில் தந்த சாப்பாடு எல்லாமே எடுத்து, அதில் வந்து சின்னதாக குயிக்காக சாப்பிடக்கூடிய சாப்பாடை மட்டும் எடுத்து, பேரிச்சம்பழமும் நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு இஃப்தார் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் அல்ஹம்துலில்லான்னு. ஸோ அதில் வந்து சாப்பாட்டில் வந்து கேக்கும் இந்த மாதிரி யோகட் என்னவோ தான் இருந்துச்சு. குயிக்காக சாப்பிட்ற மாதிரி. மற்றபடி வந்து சோறு வச்சுருந்தாங்க. அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வீட்டில் வந்து தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைஸ் வந்து சிக்கன் கிரேவியோட.
ஸோ எனக்கும் ஒரு செட்டு தந்தாங்க, ஷேஹம்மாவுக்கும் ஒரு செட்டு தந்தாங்க. 2யுமே வீட்டுக்கு தான் கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சரியான பசி. ஏன்னா நான் சோறு சாப்பிடலையா, இந்த 2 ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு நான் வந்து ரெடியாகி வெளியே போயிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லேட் இதுவே. நான் ஆற அமர உட்காந்து இஃப்தார்லாம் தொறந்துட்டு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு, சேஹா சைஹா 2 பேருக்குமே கேக்லேருந்து அந்த யோகர்ட்லேருந்து எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு பொறுமையா தான் ஏர்போர்ட்க்கு வெளியவே நான் வந்து போனேன். ஸோ கடகடன்னு போயிடலாம். ஏன்னா வெளியே எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க எங்களுக்காக. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மாமனார், மாமியார் எல்லாமே வந்து சைஹாவ பார்க்குறது. அவ்ளோ ஒரு ஹேப்பியோடையும், அவ்ளோ ஒரு ஏக்கத்தோடையும் அவங்க நின்னுட்டு இருந்தாங்க. அது இன்னமும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு சைஹம்மாவ பார்த்ததுமே என் மாமியார் ஓடி வந்து தூக்கிட்டாங்களே! ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷேஹா மேலேயும் அவங்க வந்து ரொம்ப பாசம். அதை விட ஓவர்டேக் வந்து என்னன்னா, சைஹம்மாவ இதானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அதனால வந்து ரொம்பவே ஒரு மாரி ஏக்கமாயிட்டாங்க. ஸோ பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. ஸோ ஒரு வழியா வெளியே எல்லாரையும் கண்டுட்டோம். ஃபேமிலி எல்லாம் வெளியே நின்னுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு இதுதான் வேலை. போகும்போதும் சரி, வரும்போதும் சரி ஃபோட்டோ எடுத்துருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சைகமா கொஞ்சம் போகல. என் மாமனார்ட்டயும், மாமியார்ட்டயும் ஒரு 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களையும் கையால பிடிக்கவே முடியல. 2 பேர்ட்டயும் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சைகமா பொறுத்தவரைக்கும் மாஷா அல்லான்னு அவங்க வந்து ஜனங்க கூட நல்லா பழகுவாங்க. சின்ன வயசுல இருந்தே. ஷேஹாமா தான் அப்படி கிடையாது. இப்போ தான் அவங்க கொஞ்சம் மாறி இருக்காங்க. சைஹாமா வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லார்ட்டயும் போவாங்க. ஏன்னா ஜனத்தோட இந்த பழகினதுனால அப்படியே பழகிட்டாங்க அவங்க. அதனால எனக்கு பயமே இல்ல. எனக்கு யார்ட்டயும் அவங்க போய்ப்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு வழியா அப்படியே வந்து நாங்க மண்ணடி போனோம். ஏன்னா வந்து நான் சரியான பசியா இருந்ததுனால, சரி ஏதாவது சின்னதா சாப்பிட்டே போலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தானே, ஏர்போர்ட் பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு மெட்ரோல போயிட்டோம் அப்படியே. ஸோ வண்டியில வந்து ஃபுல்லா கதை தான். ஷேஹம்மாவுக்கும், என் மாமியாருக்கும் கதைச்சி வந்தாங்க. ஒரு வருஷத்து கதைய கதைச்சாங்க மொத்தமா சேர்த்து வச்சு. ஒரு 5 நாள் பாசமா இருந்தாங்க தாதி கூட. அப்படி உருகி உருகி பார்த்துக்கிட்டு 5வது நாளைக்கு அப்புறம் திரும்பி பழையபடி சண்டை போட்டுக்கிட்டு, இதே தான் கூத்தா இருக்குது இப்போ இந்த வீட்ல. ஸோ சைஹமா இத ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட்டு நான் வரும்போது ஃப்ளைட்ல வந்து சைஹாமாவ நினைச்சு தான் பயந்தனே. ஏன்னா இவங்க இருப்பாங்களே, ஏன்னா அவங்க கீழ விட சொல்லியே அழுவாங்க. வீட்லயும் வந்து அவங்க கையில இருக்க மாட்டாங்க. கீழ விட சொல்லி தான் அழுவாங்க. ஸோ ஃப்ளைட்ல இருக்கும்போதும் இந்த மாரி எதுவும் பண்ணுவாங்களா? ஏர்போர்ட்ல நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்தே தான் நான் வந்தேன். அல்ஹம்துலில்லான்னு என் 2 பசங்களுமே வந்து இதுவரைக்குமே எனக்கு வந்து ஃப்ளைட்ல நான் போகும்போதும், வரும்போதும் சரி, ஷேஹமாலாம் தொல்ல தந்ததே கிடையாது. இப்ப சைஹமாவும் பழகிக்கிட்டாங்க மாஷா அல்லான்னு. 2 பசங்களுமே வந்து ரொம்ப குவைட்டா வந்தாங்க. மாஷா அல்லா அவங்களுக்கு ஷேஹமாக்குலாம் சரியான ஹாப்பி. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, புத்தி தெரியிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு ஒரு செகண்டையும் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மண்ணடி வந்துட்டோம் நாங்க. மெட்ரோலயே வந்துட்டோம். பக்கம் தானே. மண்ணடி வந்துட்டு இப்போ நாங்க வந்து கபாப் சென்டர் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அங்க தான் வந்து கபாப் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும்னு என் ஹஸ்பண்ட் எப்ப பாரு ஃபோன்ல சொல்லிட்டே இருப்பாரு. வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வந்து அங்க போய் சாப்பிட வைக்கணும். மட்டன் கபாப் அதுவும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அங்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அங்க போனோம்னா ஒரு மினி அந்த புதுக்கடை நம்மளோட புதுக்கடையவே பார்க்கலாம். அங்க இருக்குது இல்லையா? சில்வர் சிமெண்ட்ல நம்மளோடது. அந்த மாரி அத விட 5, 6 மடங்குன்னே சொல்லலாம். அவ்ளோ க்ரவுடு. கால் வைக்க முடியாத அளவுக்கு க்ரவுடா இருந்துச்சு அங்க. ஸோ எங்களுக்கு வந்து புதுக்கடை, அதாவது முடுக்கு தெரு அப்படி சொல்லுவோம் இல்லையா நம்ம. அந்த இடம் எப்படியோ முஸ்லீம்களுக்கு கடைக்கெல்லாம் எவ்வளோ ஃபேமஸோ, அதே மாதிரி தான் இந்தியால வந்து சென்னைய பொறுத்தவரைக்கும் மண்ணடி வந்து ரொம்ப ஃபேமஸ் முஸ்லீம்களுக்கு. அந்த மாரி இப்போலாம் இஃப்தாருக்குலாம் வந்து சரியான ஸ்பெஷலா இருக்குது. இஃப்தார் ஸ்நாக்ஸு, இஃப்தார் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையான சாப்பாடுங்களும், ஆளுங்களும் நெறைய செம்மையா இருக்குது இப்ப அந்த மண்ணடி. அவளுக்கு இது பாதி. ஆமா. அவள் 10. இங்க என்ன இருக்கு? அம்மா சைடு அவங்க. நடு ரோட்ல நிக்காத இது பைத்தியம். அப்படியே நின்னுடுது. சோறுக்கு தின்னல. பாதி. ஆமா. அவள் 10. இங்க
இங்க என்ன இருக்கு சைடாவுங்க நடு ரோட்ல நிக்காத ரிது பைத்தியம் அப்படியே நின்னுடுது. ஆமா இஃப்தார் தேவையில்ல. ஏய் சேமா என்ன மில்க் ஷேக் ஸோ அங்கே போய் வந்து மட்டன் கபாப், பீஃப் கபாப், சிக்கன் கபாப் எல்லா கபாபும் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களோட எனக்கு வீட்டுக்கு கிளம்பினா போதும்னு இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பக்கத்துலேயே குல்ஃபி கடையும் இருந்துச்சு. ஸோ குல்ஃபியும் சாப்பிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். குல்ஃபி ஜூஸ்லாம் சாப்பிட்டு தான் கிளம்பினோம். ஏன்னா எனக்கு சரியான டயர்டு. குழந்தைங்க 2 பேரையும் கையிலேயே வச்சுட்டு இருந்தது, அதுவும் சைஹம்மாவை கையோடையே வச்சுட்டு இருந்தது. ஒரு சரியான கை கால்லாம் வலி. ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே ஷேஹம்மாவுடைய ஆட்டம் ஆரம்பம். ஏன்னா இங்கே வந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு அந்த சாக்லேட்டு, இந்த கடத்தீனி, கடலக்கடை அப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு அளவே இல்லாமல் அப்படி அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். எனக்கு அதுவே பயம். இப்போ வரைக்குமே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க கடத்தீனி, கடலக்கடையாப்பம். ஸோ அவங்க வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் என்னென்ன இந்தியாவில் நடந்துச்சுன்ற வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.